எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ். இவரை படைத்து ரட்சித்து சலாத்தங்கும் சலாவின் கச்சமும் நீரில் மீதான நம்மை முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் வாலிபர்களின் பின்னர் வாழ்ந்து உயர உன்னதியை அடைந்த சஹாபாக்கள் கலியங்கள் ரஹ்மத்தின் வழிவர்கள் நிறைவேற்றிச் செல்வது அனைவர்கள் மீதும் உண்டாக. அல்லாஹ்வுடைய மனிதனால் கடமைப்பட்ட தொழில் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திலே கட்டி மனிதர்களை முன்னேறாக ஆக்குவதற்காக வேண்டாம் காலத்தின் காலம் நபிமாரின் ரசூல்மார்களின் மதிப்புரைதான் அடிப்படை தான் எம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் இந்த பற்றி கூறும்போது அவர்கள் ஆரோக்கிய துனியா வச்சிருப்பது இந்த துனியா அழிவுண்டாகும் பூமியோ வசபு யூதீகுண்டும் வாய்களும் மங்காலக்கும். இந்த உலகத்திலே எதுவும் வேடிக்கையும் பொய்யாது. நீங்கள் இந்த உலகத்தை உண்மையான உண்மைகளாக நிறுவனங்களாக நீங்கள் வாழும் அவ்வாறு யூதீக்கும் யூகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசாங்க கூலை மறுமையிலே தர காத்திருக்கிறான். மாறாக வலாயத் அல்கும் அம்பாக்கும் உங்களுடைய சொத்து சுகத்தை பற்றி உங்களிடத்தில் வினவப் போல் என்று அவங்களுடைய அருமை அபிமதிகளை கூறினார். பெருமாள் உழைத்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்கொண்ட பொழுது இதுதனில் அம்சன் சந்தர்ப்பத்தின் அதாவது ஐயங்கள் உங்களை வரக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் கொள்ளுங்கள், அதாவது நீங்கள் பயப்படுங்கள், விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமாள் உழைத்தவர்கள் சொன்னார்கள். முதலாவது உங்களுடைய மரணத்தினால் உங்களுடைய இளநிலை நீங்கள் வாழ்வாய்க் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த இளமை காலையில் என்ற அமைச்சர் ஈடுபடுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால் பாவான பணியில் ஈடுபடக்கூடிய நாங்கள் நடக்கின்றோம். பெருமாளுடைய சம்பந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அமல் செய்வதை விட இளமை காலத்தில் உங்களுடைய பருவத்தை அந்த முடிவான உங்களுடைய உடலிலே சக்திகின்ற பொழுது நீங்கள் நெல்மக்களிலே விடுங்கள். அவருக்கு மறுமையிலே அடிமட்டு செய்யக்கூடிய கடவுளுக்கு மிகவும் பெருமையை பெற்றுத் தருவது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயதும் வருவதனால் நாங்கள் வாழ்க்கையை நிறைவடையை கற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு உணவதற்கு முன்னால் உங்கள் நடத்தை நீ பயன்படுத்திக் எப்படி நாங்கள் வயது நோய்களை அளிக்கின்ற போது எங்களால் அமர்வு செய்ய முடியாது. நாங்கள் இளைஞர்களாக இருக்கின்ற போதுவர்களாக உடல் ஆரோக்கியங்களாக இருக்கும் பொழுதுதான் இத்தகைய கடமைகள் நோன்பு அதே ஒரு தத்துவ கூட எங்களுடைய உடலை வளம் இருக்கின்றதால் நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் நோயாளிகள் வயதுகள் ஆகின்ற பொழுது அந்த கடமைகளை சக்தியாக மாறி வருகின்றோம். வருவதற்கு கொள்ளுங்கள். மூன்றாவது செல்வத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நாங்கள் வசதி வாய்ப்பைக்கிறோம். எங்களுடைய செல்வத்திலே வசதிகள் கம்மியாக்கப்பட்டிருக்கின்றதோ அது கடமை நிறைவேற்றுங்கள்.
நீங்கள் செல்வராக இருக்கிறதும் பூர்வமாக இருந்து ஒரு மனிதன் காலத்தை இணைக்கிறார்கள் மனவர்த்தம் படுவதை விட நாங்கள் நஷ்டவாய்களாக ஆகிவிடுவதை விட இங்கு செல்வத்தை அந்த மக்களுக்கு நீங்கள் சொன்னார்கள். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு பெரும் பிரச்சனை எவ்வளவு ஏற்பட்டது. உங்கள் தடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் ஜகாத் எதிராக சொன்னார்கள். அதே வறட்சியை சொன்னார்கள். நாங்கள் வரைத்தவர்கள் அந்த வரலாறு அந்த காலத்தில் எங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனை நாங்கள் அவ்வாறு அந்த நிறுவனங்கள் நிறைவேற்றார்களோ மட்டுமல்ல சமுதாயத்தில் ஏழைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் உட்பட போய்க்கிறார். பெருமானார் ஒரு சகாபி கேட்கின்றார்கள், யார் மூலமா பாதித்த பொழுதோ நெல்லடியாக வாழ்கிறார்கள். அந்த பாதிப்பு கொண்டு நீ நெல்லையாளர்களை போய்ப்பாயா என்று கேட்டதோ அல்லாவை வழங்கக்கூடிய வசதி மனிதர்கள் அருளப்பட்ட அந்த நாங்கள் எங்களுக்கு கடமையாகிறோம். அதை வறுமை முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். நீ வேலை வெட்டுக்கிளைகளை உருவாக்குனால் உடைய அமல்களில் ஈடுபடுத்திக் கொள். வேலைகளில் புரிதலில் ஈடுபடுத்தும் முன்னால் நீ ஓய்வாமிக்க காலத்தை பயன்படுத்துவதற்கு திருமணம் சொன்னார்கள். ஓய்வுகளில் வேலைகளின் சந்தர்ப்பத்தில் நாங்கள் சும்மா விட முடியாது. திருமணம் சொன்னார்கள், நாங்கள் சுண்ணத்தான பணியை ஈடுபட வேண்டும். அதாவது பெருமாள் வழிகளை நாங்கள் செல்லும் அல்லாவின் கடமையாக்கப்பட்ட வரலாற்றை நிறைவேற்ற என்று நாங்கள் காட்டி போக்கு செல்ல முடியாது. வேலைக்கு முன்னைய ஒரு நேரத்தை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். மரணத்துக்கு முன்னால் உயிர்வணிப்பை அறிவித்துக் கொள்ள அருமையாக கூறுகின்ற பொழுது அதாவது ஒரு மனிதன் மரண தருவாயில் பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்பான், ஒரு பிறனாகிய இந்த உயிரை நீ விட்டுவிட்டால் நான் உன்னை வழிபட்டு உன்னுடைய கடமை நிறைவேற்றி பொருந்திய ஒரு நல்ல அடியானாக ஆகிவிடுவேன். அதற்காக வேண்டி என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் விழாவை பிற்படுத்த மாட்டாயா என்று மரண தருவாயிலை மணி கேட்பான். அல்லாஹ்வான் மரணம் இன்னைக்குத்தான் நிறைவேற்றி கைப்பற்ற வேண்டி குற்றம் வைத்திருந்தால் அது ஒரு நிமிடமாக படுத்தப்படாது. படி அந்த உயிரை அவர்கள் கைப்பற்றி சென்றார்கள். சொன்னால் அவர்களை கைப்பற்றிடும் மரணம் முன்னால் நீ உயிரை வாழ்கின்ற காலத்தை பயன்படுத்திக் கொண்டது சொன்னவர்கள் அடுத்த நிலையிலே எப்படிப்பட்ட காலம் சொன்னால் எவனும் அதாவது மறுமையிலே சூரிய உலகத்திற்கு எங்களுக்கு அழைக்கப்படும் அந்த காலகட்டத்திலே ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டியாக கூடியவர் அவர் நீளமான சதவீதங்களின் மறுமையிலே நிரல்வாங்க சொன்னார்கள். இரண்டு மனிதர் அல்லாவை வணங்குவதிலே விளைந்த பணத்தை யார் செய்கிறாரோ அந்த மனிதனாவுக்காரா விலை இல்லாத கொடும் வெயிலே சொன்னார்கள்.
வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையாக சொன்னார்கள். மனிதர்